வணக்கம் மக்களே. ஜிவி பிரகாஷை தொடர்ந்து அடுத்து அனிருத் ஸ்பெஷலா எங்களோட டாப் ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு 10 to 1 நாங்க லிஸ்ட் பண்ண போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 10. நம்பர் 10 ஸ்பாட்டில் சர்வைவர். ஜென்னுவன்லியே வெரி குட் ஹைப் சாங். நல்லா பிளட் பம்பிங் சாங், பர்ஃபெக்ட்டா கொடுத்ததுதான். நெக்ஸ்ட் சாப் செட்டர் தங்க மகன் படத்தில் ஓ ஓ என்ற பாடல். ரைட்டு, கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு ஓப்பனிங்லயே. இல்ல பெருசா ஆகாதுன்னு நினைக்கிறேன், பாப்போம். கிரீன் அவர்களே இறக்குங்கள். மாஸ்டர் படத்தில் குட்டி ஸ்டோரி. இது நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. மாஸ்டர்ன்ற பக்கத்தில் வேற பக்கம் தான் போவாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல. 9. அடுத்து ரெட். லியோ படத்தில் இருந்து ரட்டட்டா. யாரோ ஒருத்தர் லிஸ்ட்ல வரும்னு எதிர்பார்த்தேன். அது ஓ லிஸ்ட் ஆயிடுச்சா? ஓகே, நிஜமாவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு நம்பர் 9 வேலைக்காரன் படத்தில் இறைவா. ஓ இறைவா, ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. எனக்கு என்னன்னா அனிருத் வந்து எனக்கு பிடிக்கும். he has range. பட் அவன் ரீசெண்டா வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் படத்தை எடுக்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி வருது. விஜய்க்கு போடுறான், ரஜினிக்கு போடுறான், ஷாருக்கு போடுறான், எல்லாமே மாஸ் படத்துக்கு போடுறான். அப்ப எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து நிக்குது. ஃபேர் ஃபேர். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் மாஸ், நான் மாஸ் லைன்லயே கண்டினியூ செய்வதால் எனக்கு 9வது ஸ்பாட்டில் பேட்டே பராக். ஒன்ஸ் மோர் குட் ஹைப் மியூசிக். டெக்னிக்கலி இந்த லிஸ்ட்ல கடைசி ஹைப் மியூசிக் இதுதான் என் டாப் 10ல. 8. 8வது ஸ்பாட்டில் எவ்ரி February 14th வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுவாப்ல. அதுல இண்டிபெண்டா வந்ததுல வந்து அவளுக்கு என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டதில்லை, அதனால எனக்கு அவ்வளவா ஞானம் இல்லை. அப்படியா? கேட்டது இல்லையா? கரியர் ஸ்டார்டிங் he made a lot of this. அடுத்தபடியாக 8வது ஸ்பாட்டில் எனக்கு இருக்கும் பாடல் கட்டிக்கிட ஃப்ரம் பாடம் பேர் மறந்து போச்சு. காக்கி சட்டை. அந்த சட்டை தான். டோன் டவுன் மியூசிக் போடும்போது அனிருத் நல்ல மியூசிக் போடுவான் அப்படின்றதுக்கு அது ஒரு ப்ரூஃபா நான் வச்சுக்குவேன். அது எனக்கு அது ஏன் தெரியல. எனக்கு அந்த ஆல்பத்துல அந்த ஒரு சொன்ன மாதிரி அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் பிடிக்கும். பட் அந்த பாட்டு தான் ஜெனரலா வந்து அனிருத் ஃபேன்ஸ் வந்து அந்த ஆல்பத்துல இந்த பாட்டு தான் வீக் பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் ஆனா எனக்கு அதான் பிடிக்கும். அதான் சொல்றேன், எவ்வளவு வீக்குன்னு வேணா சொல்லிக்கங்க. ஐ ஆக்சுவலி லைக் தட் சாங் மாதிரி இருக்கும். ஐ வில் டோட்டலி அக்செப்ட் தட். அடுத்து மிஸ்டர் ரெட். திருச்சிற்றம்பலம் படத்துல லைஃப் ஆஃப் பழம். ஓ மை காட், லைஃப் ஆஃப் பழம் ரொம்ப பக்கம் வந்துட்டோம். பட் இட்ஸ் ஓகே. என்னது இது வந்து இவ்வளவு இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்கும்னு நினைச்சேன். உனக்கு வரும் தெரியும், இவ்வளவு சீக்கிரம் வரும் எதிர்பார்க்கல. 7. அதே திருச்சிற்றம்பலம் பட் அடி வாங்கின எனக்கு கோப்ப சொந்தம்ன்ற மாதிரி தேன்மொழி பாட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னை போன வருஷம் காப்பாற்ற பாட்டு அதுதான். 7வது இடத்தில் மாஸ்டர் திரைப்படத்தில் இருந்து போனா போகட்டும். நம்ம ரேஞ்சில தான் இருக்குன்றது நல்லா தெரியுது. அந்த ஆல்பத்துல எவன் வேணா என்னென்ன பாட்டு வேணா போடலாம், நான் இந்த பாட்டை தான் கேட்பேன். நம்ம சேனல் பாட்டு என்னடா டேஸ்ட் உங்களுதுன்னு போறாங்க. நம்பர் 7 நானும் ரவுடி தான் படத்தில் இருந்து என்னை மாற்றும் காதலே. கிளாசிக். எனக்கு தெரிஞ்சு அவனை ஒரு பீக்குக்கு தூக்கி விட்டது அந்த பாட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஜெனரலா இந்த படத்துல தங்கமே தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஆல்பம்ல வந்து இது அப்புறம் இந்த வரவா வரவா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜெனரேஷனுக்கான கோல்டன் மூவி. 6. கத்தி திரைப்படத்தில் இருந்து ஹிப்ஹாப் தமிழா பாடிய பக்கம் வந்து கொஞ்சம் முத்தம் தான். இப்படி நிகழ்ந்தது ஆயிரம் ஒன்றாய் கலந்தது சொன்ன அந்த பாட்டு பக்கம் தான் முக்கால்வாசி பேர் போவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்ன்றதை விட இட் இஸ் a strong song. அடுத்தபடியாக என்னுடைய என்ட்ரி என்னவென்றால் தங்க மகனிலிருந்து ஓ ஓ. I like that song very much actually. ஓஹோ. 6வது இடத்தில் பேட்டை படத்திலிருந்து உல்லாலா. நீ சிந்தர கண்ணீரம் எங்க நிரந்தர இல்ல. நீ அங்கதான் போவேன்னு நினைச்சேன். பேட்டைக்குள்ள நீ போனா நீ அங்கதான் போவேன்னு எதிர்பார்த்தேன். சேம் பேட்டைன்னு சொன்ன உடனே உள்ளாலா தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். அதான் சொன்னேனே, இதுல பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இருக்காது. 5. நானும் ரவுடிதாங்கிற படத்திலிருந்து கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. எனக்கு மீதி எல்லா பாட்டை விட இந்த பாட்டு எங்க ஒரு ஸ்டெப் மேலன்னா லிரிக்ஸ் ரொம்ப
லிரிக்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்பேர் டு அதர் ரிஸ்மான் எனக்கு இந்த பாட்டோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னுடைய 5வது இறக்க வேண்டும் என்றால் எதிர்நீச்சல்ல இருந்து எதிர்நீச்சல் பாட்டு. மறுபடியும் இப்ப தமிழா பாட்டு. ஆமா, காம்பினேஷன் என்ன பண்ற சொல்றீங்க? அது ஒரு வசல சூப்பர் காம்பினேஷன். அது ஹிப்ஹாப் அண்ட் அடி. யா பிளேயிங் டு தி ஸ்ட்ரெங்த்னு சொல்லுவாங்கல்ல, அத வந்து அந்த 2 பேரும் நல்லாவே பண்ணாங்க. ஹைப் மியூசிக்ன்றதை விட ஆக்சுவலி மோட்டிவேஷனல் சாங். அடுத்து என்னுடைய 5th ஸ்பாட் வணக்கம் சென்னை படத்தில் இருந்து ஓ பெண்ணே. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஜஸ்ட் மிஸ்ல எனக்கு லிஸ்ட்ல மிஸ் ஆனது. பட் ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஹை ரீப்ளே வேல்யூ உள்ள ஒரு சாங்னு கூட சொல்லுவேன் நானு. ஆமா. நம்பர் 4 ஸ்பாட்டில் ஹாப்பி சாங்ஸ் சில சாங்ஸ் இருக்கும். அந்த ஹாப்பி சாங் லிஸ்ட்ல இந்த சாங்கும் வரும். மாரி படத்துல இருந்து டானு டானு டானு. It makes me happy மக்களே. வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். It makes me also happy. காஜல் அகர்வால். எஸ், அது ஒரு முக்கியமான ரீசன். நான் இல்லன்னு போய் சொல்ல மாட்டேன், கன்ஃபார்மா இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த சாங்கோட அந்த பெப்பி ஃபீலிங் வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ்க்கும் சரி அனிருத்தோட வாய்ஸ்க்கும் சரி, லைக் சாங் இட் செல்ஃப் இஸ் a happy song. இதுலதான் நீ கிளாஷ் ஆகும்னு நினைச்சேன், ஆனா இந்த ஆல்பமே என்கிட்ட இல்ல. Is it? Oh my god, சீரியஸா நான் இதுலதான் கிளாஷ் ஆகும்னு நினைச்சேன். உண்மையிலே தெரியும், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் மேன். அடுத்து உண்டு என்னோட நம்பர் 4 கைதி படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் பாடிய பாலம். கத்தி வேற கைதி வேறடா. சாரி ஐயோ, கால ஆரம்பிச்சு தீல முடியறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதான். ஆனா பாலம் நான் எதிர்பார்த்தேன். நீ போனீங்கன்னா நீ பாலம் பக்கம் தான் போவேன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல. கத்தி படத்துல நீ வந்து போனா பாலம் தான் நானும் எதிர்பார்த்தேன். இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா லிஸ்ட பார்த்துட்டு, நம்ம அந்த லிஸ்ட்லயே இல்லையே அது. இல்ல நான் நீ போனா நீ பாலம் தான் போன. அடுத்து கிரீன் அவர்களுக்கு நம்பர் 4 3 படத்துல இருந்து இதழின் ஓரம். நைஸ் சாங். இட் இஸ் a generational song. வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்போ 11th or 12th நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வைதஸ் கொலவரி வந்துச்சு, ஹிட் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆல்பம் வந்துச்சு. ஆல்பம் வந்து அந்த வயசுல ஆக்சுவலா இப்ப கேட்டு பாக்குறப்போ இந்த பாட்டு தான் நின்னுச்சு. இப்ப வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்சஸ் மாறினாலும் அப்ப வந்து இந்த பாட்டு தான் நின்னுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்னன்னா, ஐ டிடன்ட் நோ வை. அது வரைக்கும் எனக்கு மியூசிக் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு இருந்தது. இவன் மியூசிக் கேட்டோம்னா சர்க்கிள்ல போக ஆரம்பிச்சது. இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படியே நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். என்னோட அடுத்த லிஸ்ட்ல அதை நான் இறக்குவேன். 3 பெருசா எந்த சர்ப்ரைஸும் கிடையாது. விஐபி படத்துல இருந்து ஊதுங்கடா சங்கு. சத்தியமா சர்ப்ரைஸ் கிடையாது. எனக்கு இது நம்பர் 3 வந்ததுதான் சர்ப்ரைஸ். ஆமா, என்ன வச்சிருப்பான்றது எனக்கு இப்ப சந்தேகமா இருக்குது. அடுத்து கிரீன் அவர்கள் மறுபடியும் 3 படத்தில் இருந்து போனி போ. ஓகே. போத் நார்மல் அண்ட் ரீமிக்ஸ். The pain of love, the scream of love ரெண்டுமே. ஏன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் பிடிச்ச பாடல்கள் எடுத்தப்போ எதிர்நீச்சல்ல வந்து நம்பர் ஆஃப் சாங்ஸ் வாஸ் ஹையர் தென் 3 அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டேன். திங்கிங் பேக் 3 வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்த அந்த இம்பாக்ட் வந்து எதிர்நீச்சல் கொடுக்கல. அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துச்சு. இந்த ஃப்ரெஷ்னஸ் அண்ட் யூனிக்னஸ் வந்து இட் வாஸ் ஜென்யூன்லி வெரி குட். 3 it is actually it stands the type. அந்த மாதிரி ஒரு ஆல்பம் தான். ஆமா, ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி பேசி கேட்டிருக்கேன். லைஃப்ல வந்து கொஞ்சம் மெமரிஸ் எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க எல்லாருக்கும் ரஹ்மான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாப்ல. அப்ப அந்த ரோஜா படத்துல வந்து அந்த புது வெள்ளை மலை அந்த கிளாஸ் பாட்டில் போட்டு உடையும். இதுல வந்து நிறைய பேர் என் ஃபேக்கல்டிஸ் சீனியர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்ல வந்து சொல்லி கேட்டிருக்கேன். அப்ப வந்து ரெவல்யூஷனரியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஈவன் பிஃபோர் தட் நான் ஆல்ரெடி ராஜா கேட்டிருக்கேன், ரஹ்மான் கேட்டிருக்கேன், ஹாரிஸ் கேட்டிருக்கேன், யுவான் கேட்டிருக்கேன். எல்லாருமே எனக்கு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ்டு. அப்ப இவன் தான் புது பையன். இவன் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஆல்பம்ல இப்படி ஒரு பாட்டு கொடுத்தானா, ஃபார் மீ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் என் ஜெனரேஷனுக்கு இதுதான் வந்து இந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்ப எல்லா படத்துக்கும் அவன் தானே போட்டுட்டு இருக்கான். ஹி இஸ் தி நம்பர் 1 மோஸ்ட் லீடிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற பொசிஷன்ல தானே இருக்கான். அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. அதெல்லாம் நான் சொல்லுவேன். உண்மையை நான் ஒத்துக்குவேன். பிடிக்கலன்ற ரெண்டாவது விஷயம். பட் இண்டஸ்ட்ரி டாப் நம்பர் 1 தான். ஆமா, அதனால ஆமா இண்டஸ்ட்ரி டாப் தான். பட் எனக்கு ஆக்சுவலா அப்பவே வந்து ஒரு இது இருந்துச்சு. ஃபேர். அடுத்தது
ஃபார் மீ 3வது ஸ்பாட்டில் 3 வைப்பது பியூர்லி கோஇன்சிடென்ஷியல், நீ பார்த்த விழிகள். பயங்கரமா பிடிச்ச சாங். இதுக்குதான் வந்து நான் முன்னாடி கிரீன் பேசிட்டு இருந்த விஷயத்த இதுல உள்ள இழுக்க பார்த்தேன். அதாவது என்ன, இம்பாக்ட் கொடுத்த டைம்ல ஒண்ணு இருந்தது, போக போக ப்ரிஃபரன்சஸ் சிலது முன்ன பின்ன சேஞ்ச் ஆயிருந்தாலும் அப்படின்ற ஒரு அந்த பிரேஸுக்கு பக்கா எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சாங் தான். படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு இது வந்து திஸ் வாஸ் ஒன் ஆஃப் மை லீஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ். மீதி இருக்கிற சாங் எல்லாம் தான், அதுவும் கண்ணழகா இதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமா இம்பாக்ட் கொடுத்தது. பட் ஆஸ் டைம் வெண்ட் பை இந்த சாங் எல்லாம் இன்னும் பிடிச்சது. பட் நீ பார்த்த வெளிகள் வந்து அப்படியே அந்த இம்பாக்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, நிக்கவே மாட்டேங்குது. ஒரு வருஷம் கழிச்சு கேட்கும் போது ஒரு 8 மார்க்ஸ் அப்படின்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு கேட்டா 9ங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ அது 10 out of 10 சாங் லிஸ்ட்லயே நான் அதை வச்சிருக்கேன். தட் growth அந்த சாங் வந்து என்னோட ஒரு பர்சனல் டேஸ்ட்க்கு ரீச் ஆச்சு. ஸோ தட் இஸ் மை நம்பர் 3 ஸ்பாட். கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட், கைண்ட் ஆஃப் ஆப்வியஸ். எப்படி இது சாப்ப சட்டை எனக்கு முன்னாடி விஐபியில இருந்து ஊதங்கடா சொங்க சொல்லி என்ன ஸ்பாயில் பண்ணானோ, இப்ப நான் உனக்கு டேவிட் படத்துல இருந்து கனவே கனவே ஸ்பாயில் பண்ண போறேன். அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே 2 ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. இந்த இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை கேட்டதுல இருந்துதான் என் லைஃப் வந்து பாழா போக ஆரம்பிச்சது. இது ஒரு டிப்ரெஷன் கொடுத்துச்சு பாருங்க. அவன் நம்பிட்டேன் நம்ம வந்து நிஜமாவே டிப்ரெஸ்டா தான் இருக்கோமோ. இந்த பாடம் எதையோ பண்ணிருக்கு. எந்த லெவலுக்குன்னா, இப்போ வந்து நான் பாக்குறப்போ என் ஸ்பாட்டிஃபைல டாப் பிளேட் பிளேலிஸ்ட் வந்து கண்ணீர்னு ஒரு பிளேலிஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் சாங் கனவே கனவே. பாட்டு சரியில்லைங்க, சரியில்லை. இந்த எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்கல சாமி. அதுக்குதான் நான் ஒரு பாட்டு சொல்றேன், அருமையான பாடல், கடந்த 2 மாசமான என் பிளேலிஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. சர்ப்ரைஸ் இல்ல, குச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி. அனிருத் லிஸ்ட்ல இந்த லிஸ்ட உள்ள சொர்க்கிறது நியாயமா? மக்களே, நீங்களாச்சு அவனாச்சு, எனக்கு இருக்கு சம்பந்தம் இல்லப்பா. பட்டு கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவ. கமான் சிங்கலாங். எதுக்கு சிங்கலாங்கனா? எடிட் பண்ணி உள்ள போடுவேன்டா, நான் தான் எடிட்டரு. நீ பாட அவங்க பாடுன்னு கோர்வையா சேர்த்து விடுறேன் பாரு. வாசமுள்ள ரோசாவா கட்டெரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. நம்பர் 2 இதுதான் கொஞ்சம் அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கலாம். விஐபி படத்துல இருந்து அம்மா அம்மா. அந்த பக்கம் போயிட்டியா? ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட் நின்னு போச்சு. எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு செவிலி சர்ப்ரைசிங், எதிர்பார்க்கல. பட் நான் ஷாக் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட 2வது ஸ்பாட்ல இருந்தது வந்து போயின்று நீயாக. நான் அதிகபட்சமாக எப்படி சொல்றது, வரும் எனக்கு வரும். நம்பர் 1 கனவே கனவே ஃப்ரம் டேவிட். அருமையான பாடல், அருமையான விஷுவலைசேஷன். இத வந்து அப்படியே எடுத்துட்டு போனோம்னா பிளாஷ்பேக்கா ஓடி நல்ல டிப்ரெஸ் ஆயிடலாம். டிப்ரெஸ் ஆறதுக்கு அருமையான பாடல். டிப்ரெஷன்ல இருக்கும்போது இதை கேட்டு கொஞ்சம் ஒப்பேத்திக்கலான்னு பார்த்தேன். நீ ரிவர்ஸ்ல இருக்கிற. இல்ல சொன்னே, இது கேட்டு டிப்ரெஸ் ஆகும். நம்ம அவ்வளவு சோகமான பாட்டு இது. இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, வந்தோமா டிப்ரெஸ் ஆனோமா, அப்புறம் கொஞ்ச நேரம் சோகமா இருந்தோமா, அப்புறம் டக்குன்னு சரியானோமான்னு இருக்கணும். அந்த ரியாக்ஷனை சீக்கிரம் பண்றதுக்கு நம்மள ஹெவியா தள்ளி விட்டுரும். இது தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே இளையராஜாக்கு ஷிஃப்ட் ஆகி அப்படியே அங்கிருந்து எம்எஸ்விக்கு டிஎம்எஸ் போயிட்டு ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு சிற்பி வித்யாசாகர் அப்படின்னு சொல்லி ஃபைனலா வெளியில வந்தேன்னா எஸ்.ஏ. ராஜ்குமார் 2 கேட்டுட்டு நிம்மதியா தூங்கலாம். அப்படி ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ட்ரக். ஆமா ஆமா ஆமா, இதான் சொன்னனே. இது இந்த பாட்டு ஏதோ சரியில்லைங்க. அது ஊத்தி இருப்பாப்ல. அது என்னன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாட்டு மியூசிக் மட்டுமா கிடையாது, லிரிக்ஸுமே வந்து கேட்டா இதடா லிரிக்ஸ் இது அப்படின்னு யோசிப்போம். வாழ்க்கையே வெறுக்க வைக்கிற லிரிக்ஸ் இது. விசுவலைசேஷன்லயும் வந்து விக்ரம் வந்து அப்படியே சோகமா இருப்பாப்ல. இது அண்ணன் நீ உன் நடிப்பு திறமையெல்லாம் இப்பதான் காட்டுவியா? அண்ணன் ஏற்கனவே நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருப்ப. அப்படி ஆமா, அத 3 டிராகன் மீம் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து போட்டுருங்க. மியூசிக், லிரிக்ஸ், வீடியோ. ஐயோ ஐயோ. அடுத்த நம்பர் 1 என்னோட என்ட்ரி. திஸ் இஸ் வேர் ஐ வில் கிவ் மை பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ். டான் படத்துல இருந்து பே பாடல். ஐ எம் நாட் ஈவன் சாரி மக்களே. எனக்கு தெரிஞ்சு அனிருத்துக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பிளேவர் அப்படின்றது வந்து இந்த ஜங்கெல்லாம் இல்லாம திஸ் சாங் கேனாட் பி புட் பை சம்ஒன் எல்ஸ் அப்படின்னு என்ன ஃபீல் பண்ண வச்ச ரொம்ப செலக்டடான சாங்ஸ்ல திஸ் இஸ் வெரி வெரி ஹை. அது லிரிக்ஸா இருக்கட்டும், சிங்கர் பாடின விதமா இருக்கட்டும், ஓரல் மியூசிக்கா இருக்கட்டும், லைக் எவ்ரி திங் ஜஸ்ட் கிளிக்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, என்னோட லிஸ்ட்ல வந்து ஒரு படத்துல
ஒரு பாட்டு தான் உள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் எனக்கு நானே இம்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தினால பிரைவேட் பார்ட்டி வராம போயிடுச்சு, இல்லைன்னா அதுவும் வந்திருக்கும். அத்திசால் என்னோட நம்பர் 1 ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச மாதிரி வேலை இல்லா பட்டதாரி இருந்து ஊதுங்கடா சங்கு. சுருக்கமா சொல்லணும்னா இது வந்து ஒரு ஸ்லைட்லி மோர் ஹோப்ஃபுல் அஞ்சல வெர்ஷன் அப்படின்னு தான் நான் பாக்கேன். அதாவது ஒரு பர்டிகுலர் ஜெனரேஷனுக்கு அஞ்சல வந்து ஒரு சாங் இருந்துச்சு. அடுத்த ஜெனரேஷனுக்கான சாங் வந்து அந்த மாதிரி கேட்டகரி சாங் வந்து அந்த ஊதுங்கடா சாங். இது இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹோப்ஃபுல்லா இருக்கும். பட் நம்பர் 1 அன்ஷேக்கபிள் அன்டினையபிள் சாங், ஜெனரேஷனல் சாங்ஸ். ஆமா, அற்புதம் அற்புதம். அப்பாராக சீக்கிரம் சிறப்புமா செம்மையா கிராண்டா இந்த லிஸ்ட முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனரபிள் மென்ஷன்ஸ் இருக்கு. இறக்கவும் ஆனரபிள் மென்ஷன் வந்து இப்போ இவர் சொல்லிட்டு இருந்தாரு, டான் படத்துல பே பாட்டு வந்து அனிருத் தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இந்த மாதிரி இல்ல, பட் சிமிலர் என்ன சொல்லணும்னா வாட் ஐ டிஃபைன் அஸ் பீக் ஆஃப் அனிருத். அனிருத் வந்து இந்த ஒரு ஆல்பத்துல ஒரு பீக்கை தொட்டான், இதுக்கப்புறம் அவன் தொடுவானா அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை வரல. இதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிருக்கலாம், பட் அனிருத் வந்து கொஞ்சம் பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தொட்ட பீக் எனக்கு வந்து விக்ரம். சத்தியமா சொல்றேன், ஆல்பத்துல வர பாட்டுகளும் சரி ஓஎஸ்டியும் சரி கேட்டுட்டு இட் ஜென்யூன்லி ஃபெல்ட் லைக் அ ஹாலிவுட் ஃபிலிம். அது ஒரிஜினலா இருந்துச்சு இல்ல, ஐ டோன்ட் கேர். as ஆல்பமா வந்து நான் பார்த்தப்போ விக்ரமோட ஆல்பம் வந்து ஐ டிஃபைன் தட் அஸ் அனிருத்ஸ் பீக். பட் அதுல எந்த பாட்டும் என்னால சூஸ் பண்ண முடியல. as ஆல்பம் ஐ வாண்டட் டு மென்ஷன் தட். ஆனரபிள் மென்ஷன் ரெட் எப்படி சொல்ல மாட்டான்னு தெரியும் வச்சிருக்கேன். ஏதாவது மேண்டேட்டரியா கொடுக்கணும்னா உனக்கும் எனக்கும் கிளாஷ் ஆன டானு இங்க கொடுத்துடலாம். ஓகே, அப்பாடி இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்குது. எனக்கு வந்து ஆனரபிள் மென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் ரீசெண்டா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது, இது வந்து அனிருத்துக்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு அந்த சிங்கருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். தேவர் ஆல்பம்ல பத்த வைக்கும் சாங் I actually liked it. It is very huge props to that singer. Nicely done. So, அவ்வாறாக ஆனரபிள் மென்ஷனே டாப் 10 எல்லாத்தையும் சொல்லிட்டோம் மக்களே. உங்களுக்கு எப்படி அனிருத் ஃபேன்ஸ் யாராவது இங்க இருந்தீங்கன்னாலும் சரி, இல்ல ஜெனரல் மியூசிக் லிஸ்னர்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச அனிருத் சாங்ஸ் டாப் 10 சாங்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பை பை ஜானி. Bye bye.